ரொம்ப 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 சந்தோஷம். உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு தான் நிறைய தடங்கள் வரும் அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். உங்கள்கிட்ட நான் ஒரு வார்த்தை பேசுறதுக்கு கூட நான் எவ்வளவு சிரமப்பட்டேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஐயோ, அவர்கிட்ட பேசாம போயிட்டமே. நான் எப்போதுமே வர்ற ஒவ்வொருத்தரையும் அவ்வளோ அழகா இன்வைட் பண்ண நினைப்பேன். இப்படியெல்லாம் கூப்பிடலன்னா முதல்ல எனக்கு வந்து கலைஞர்களை பத்தின ஒரு மதிப்பு உண்டு. என்னன்னா, அவங்களே ஒரு படைப்பாளி அப்படின்றதுனால அவங்களுக்குள்ள ஒரு கர்வம் இருக்கும். ஐயோ, நான் அவரை கரெக்டா கூப்பிடலையா அப்படின்ற ஒரு பயமும் பதட்டத்தோடையுமே இருந்த படைப்பாளியா நான் இல்லாதனால எனக்கு அந்த கர்வம் இல்லை. சிவா இல்ல, ரொம்ப சந்தோஷம். சாரை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா கூட மேல கூட வச்ச சாங்கு, அந்த பாட்டு எல்லாருக்கும் எவ்வளவு பிடிச்சிருக்கும்னு தெரியும். அந்த பாட்டை பாடின பிரசன்னா வெங்கடேசன் சார் தான் இன்னைக்கு நம்ம விளக்கு கடைக்கு வந்து விநாயகர் கண்காட்சிக்கு வந்திருக்காரு. அவர் நம்மளுடைய விளக்கு கடையில பார்த்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்துப்பார். ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ லக்ஷ்மி பாரம்மா. அதாவது உள்ள என்ட்ராகும் போதே விளக்கு கடைன்னு போட்டிருந்தது. கடைக்கு கூப்பிட்டுருக்காங்க, விளக்கெல்லாம் வச்சுருப்பாங்க, ஏதோ ஸ்பெஷல் விளக்கு சம்மந்தமாக அதை இருக்கும் பொருள்னு வந்தேன். ஆனால் உள்ள என்ட்ராகும் போதே ஒரு கோயிலில் டிவைனான ஒரு ஃபீல், ஒரு ஒரு வாசனையா, ஒரு பக்தி, ஒரு வைப், ஒரு ஃபீல். அது வந்து ஒரு பெரிய பெரிய கோயிலுக்கெல்லாம் போகும்போது நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். உள்ளே வரும்போது நான் தான் சுருமுக்கி அவங்ககிட்ட கேட்டேன், கோயிலா கடையா என்ன அப்படின்னு. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு அது புரியறதுக்கே. ஆனால் எதுவாக இருந்தால் என்ன, இது கோயில் தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் வர மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த அட்ராக்ஷன், அந்த விக்கிரகம், வாராகேமனோட விக்கிரகம், அந்த ஒரு ஈர்ப்பு, அதை அங்கேயே நிற்க வச்சது என்ன ரொம்ப நேரமாக. அந்தளவுக்கு ஒரு ஒரு மேக்னட்டிசம், ஒரு டிவைன் மேக்னெட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் யார் என்னன்னு பார்க்கும்போது தான் மேடம் வந்து எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஒரு டெடிக்கேஷன் இல்லாமல் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. சின்ன ஒரு கடை ஆரம்பித்தா கூட அதுக்கு நிறைய பிளான் பண்ணணும், யோசிக்கணும், ஆசைப்படணும். ஆனால் இவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடாக இதை ஒரு கலெக்ஷனாக பண்ணி இதில் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் பண்ணியிருக்காங்க. அண்டு ஒரு ராகவேந்திர சுவாமி விக்கிரகத்துக்காக நான் வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. ஆக்சுவலாக ரொம்ப ஃபேமஸ் ஸ்டோர்ஸ்லாம் பார்த்தேன், கிடைக்கல. இங்கே வந்த உடனே இது இருக்கா முதல்ல பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக அங்கே வச்சுருக்காங்க. ஸோ ராகவேந்திர சுவாமி, ரமணர் அண்டு வந்து சேஷாத்ரி சுவாமிகள் சொன்னீங்க, பாம்பன் சுவாமிகள்லாம் கூட இங்கே வச்சுருக்காங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு வெறும் பிஸ்னஸாக பார்க்குறவங்க கிட்ட இதெல்லாம் இருக்காது. இது வந்து உண்மையான பக்தி. இந்த பக்தியில் நம்ம வந்து மகான்கள்னா யார், அந்த அருள்னா அனுகிரகம்னா என்ன, அண்டு வந்து கட்டாட்சம்னா என்ன, இதெல்லாம் ஓரளவுக்கு உணர்ந்துருக்கணும். அண்டு ஆன்மீகமாக கொஞ்சமாவது அதில் ஈடுபாடு இருக்கணும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அற்புதமான மயிலாடுதுறை திரு ராகவன் அவர்களுடைய சொற்பொழிவு, இதெல்லாம் வந்து இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு கடை அப்படின்னா அது ஒரு சின்ன ஒரு சுவாமி அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு கோயிலில் நடக்கிற, காமாட்சி அம்மன் கோயில் நடக்கிற மாதிரி அவ்வளோ பிரம்மாண்டமாக, இங்கே சின்னதாக இருந்தாலும் இடம் தான் சின்னதை விட நடக்கிற நிகழ்வுலாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அண்ட் பெரிய பெரிய விஷயம் தெரிஞ்சவங்கெல்லாம் இங்கே வந்திருக்காங்க. அதில் வந்து எனக்கு இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து சும்மா வந்து அப்படி போகலான்னு நினச்சேன். பட் இவ்வளோ பேச வச்சுட்டாங்க இந்த வாராகமன் கேட்கல. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னை இன்னைக்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த இதில் நான் ரொம்ப அப்படியே ஒரு கோயிலில் வந்து ஒரு ஃபீலில் மனசு ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா.